Hi everyone. இன்னைக்கு நாம important Congress sessions பார்ப்போம். இதிலிருந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமமா questions வரும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா மார்ச் 28 1885ல தான் ஃபார்ம் ஆகும். இதனுடைய ஃபவுண்டர் பாத்தீங்கன்னா அல்லன் ஆக்டேவியன் ஹியூம். அவர் தான் வந்து ஃபவுண்டர். இதெல்லாமே பாத்தீங்கன்னா தனியாக ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதில் நம்ம இம்பார்ட்டன்ட் காங்கிரஸ் செஷன்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்போ 1885ல பார்த்தீங்கன்னா பாம்பேயில் நடந்திருக்கும். அதனுடைய பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா WC பானர்ஜி. ஸோ இதில் நீங்கள் வந்து ரெண்டுமே தெரிஞ்சிருக்கணும். எதை வேணாலும் கேட்கலாம். எங்கே நடந்துச்சுன்னு கேட்கலாம், இல்லை யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு கேட்கலாம். இந்த இயர் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து INC ஃபார்ம் ஆச்சு மார்ச் 28 1885. அடுத்து பார்த்தீங்கன்னா 1905ல் பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அப்போ வந்து பெனாரஸ் செஷனில் தான் வந்து நடந்துச்சு. அடுத்து 1907ல் சூரத் ஸ்பிளிட் நடந்திருக்கும். அதாவது மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸும் தனியாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ் பிஹாரி கோஷ். இது பார்த்தீங்கன்னா சூரட்டில் தான் நடந்திருக்கும். அடுத்து 1909ல் பார்த்தீங்கன்னா மின்டோ மார்லி ரிஃபார்ம்ஸ் நடந்திருக்கும். ஸோ இது எங்கே வந்து காங்கிரஸ் செஷன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாகூரில். மதன் மோகன் மலாவியா தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். 1916ல் பார்த்தீங்கன்னா லக்னோ பேக்ட் நடந்திருக்கும். அதாவது மாட்ரேட்ஸும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டும் வந்து சேர்ந்துருவாங்க. இது வந்து லக்னோவில் தான் நடக்கும். அப்போ பிரசிடெண்ட் வந்து அம்பிகா சரண் மசுந்தர் இருப்பார். அடுத்து 1917ல் பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் நடக்கும். அன்னி பெசன்ட் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடெண்ட் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். அடுத்து 1919ல் பார்த்தீங்கன்னா நிறைய நடக்கும். ஜாலியன் வாலா மேசக்கர், கிலாஃபட் மூவ்மெண்ட், ரவுலாட் ஆக்ட், மாண்டேகு செல்ம்ஸ்ஃபோர்ட் ரிஃபார்ம்ஸ் மாதிரி நிறையா இருக்கும். ஸோ அப்போ வந்து யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்கன்னா மோதிலால் நேரு. அது வந்து அமிர்த்சரில் நடக்கும். அடுத்து 1924ல் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். இவர் வந்து இந்த ஒரே செஷனில் மட்டும்தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸோ இது இம்பார்ட்டன்ட். எங்கள் செஷன்னு பார்த்தீங்கன்னா பெல்காமில். அடுத்து 1925 இதில் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு பிரசிடெண்ட்டாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறது சரோஜினி நாயுடு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்பூர் 1925. அதே ஃபர்ஸ்ட் விமன்னு கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா 1917ல் அன்னி பெசன்ட் கல்கத்தா. ஃபர்ஸ்ட் இந்தியன் விமன்னு கேட்டாங்கன்னா 1925 கான்பூர் சரோஜினி நாயுடு. அடுத்து 1929ல் பார்த்தீங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகூரில் நடக்கும். ஜவஹர்லால் நேரு தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். அடுத்து 1931ல் பார்த்தீங்கன்னா கராச்சியில் நடக்கும். சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். இதில் தான் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்காக ஒரு ரிசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து காந்தி இர்வின் பேக்டும் 1931ல் தான் நடக்கும். அடுத்து 38-39 ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். 38ல் பார்த்தீங்கன்னா ஹரிபுராவில் நடக்கும். 39ல் திரிபுராவில் நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 1940ல் பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருப்பார். ராம்கார்க்கில் தான் வந்து செஷன் நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 41லிருந்து 45 வரைக்கும் காங்கிரஸ் செஷனே நடக்காது. ஸோ இப்போ சப்போஸ் 42 வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு கேட்டாங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் தான். ஏன்னா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் புதுசாக எலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் பிரசிடெண்ட்டாக இருக்காங்களோ அவங்களே தான் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ 41லேருந்து 45 வரைக்கும் எப்போ கேட்டாலும் அபுல் கலாம் ஆசாத் தான் வந்து பிரசிடெண்ட்டு. அடுத்து அபுல் கலாம் ஆசாத் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். அதாவது 1947 இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் இவர் தான். அடுத்து 1947 இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் அப்போ யார் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா JB கிருபாலினி. இது பார்த்தீங்கன்னா மீரட்டில் தான் வந்து செஷன் நடந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் செஷன்னு தோணுச்சு அப்படின்னா அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.